பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போடுறாரு மத்திய அரசுக்கு. உடனே அவங்க ஒரு பதில் கடிதம் போட்டுறாங்க. இது முடிஞ்சு போச்சுங்களா? இப்படிதாங்க இன்னைக்கு நம்ம மீனவர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், சிறு குறு தொழிலாகட்டும், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஒரு கடிதம் எழுதினா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, அவங்களும் பதில் கடிதம் ஒன்று போட்ட வேலை முடிஞ்சுன்றாங்க. இது அப்படி இல்லைங்க. இது கடிதத்தில் ஒன்றும் இல்லை. மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, வாக்களித்த என் மக்களுக்கு நான் பதில் சொல்லணுன்ற இடத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக அவங்க மனசாட்சியை தொட்டு பார்த்து கடிதம் எழுதுவதற்கு பதில் அவங்க மக்களை காப்பாற்றணும் தான் நான் கேட்டுக்கிறேன். நேற்று அஜித் குமார் மட்டும் கிடையாதுங்க. இந்த 2024 மட்டும் லாக் அவுட், அதாவது விசாரணை என்று அழைத்து சென்று கொலை செய்யப்பட்டவர்கள் மொத்தம் 9 பேருங்க. அதனால இன்னைக்கு விசாரணை என்பது போலீஸ் என்ன பண்றாங்க, விசாரணை என்ற பேரில் அவர்கள் அடைச்சு போய் நைட்டெல்லாம் அடிச்சா ஒரு மனிதர் எப்படி தாங்க முடியும்? இது இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அதை படிக்கிறப்போ. அடிக்கிறப்போ பயத்துல ஹார்ட் அட்டாக் இறந்துருக்காரு அப்படிங்கிறாரு. அப்போ இப்படி நம்ம எல்லாத்தையுமே கடந்து போக கூடாதுங்க. அவரும் ஒரு சக மனிதர் தானே, ஏன் நம்ம நினைக்கிறோம்? அப்போ காவல்துறை மக்களை காக்கும் துறை தானே ஒழிய காவு வாங்கும் துறை கிடையாது. நிச்சயமாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதர் அடித்து கொள்ளுகின்ற சட்டம் நிச்சயம் நம் தமிழ்நாட்டில் இல்லை, இனியும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன். விசாரணை பண்ணுங்க, உரிய முறையில் பண்ணுங்க. அதுக்காக நைட்டெல்லாம் 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஒரு மனுஷனை அடிச்சா எப்படி தாங்க முடியும்? அப்புறம் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்றாங்க. இதில் ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமே. இனி வருங்காலங்களில் நிச்சயம் இது மாதிரி இறப்புகள் நடக்கக்கூடாதுன்னு தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறோம். மிக முக்கிய காரணம் டாஸ்மாக், போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது, மெத்தபெட்டமைன், கொக்கைன் போன்ற போதை வஸ்துக்கள் அதிகமாக இருப்பதனால தான் இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்கள பிஸியா வச்சா அந்த தாட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை, டைம் பாஸ் பண்ணும், என்ன பண்ணும் தெரியாது. அதனால இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடிக்ட் ஆறாங்க. இது நிச்சயமாக இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிச்சயமாக டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கணும், கள்ளச்சாராயங்களை ஒழிக்கணும், இந்த போதை வஸ்துக்களை ஒழித்து எல்லாருக்கும் தொழில்கள் ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயும் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு தொழில் நல்லா இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம தொழிற்சாலைகளை கொண்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்தா இந்த நாடும் நல்லா இருக்கும், நம்ம எதிர்கால இளைஞர்களும் நல்லா இருப்பாங்க.